அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் பள்ளி திறப்பு விழாவுக்காக மேயர் பிரியா அம்மாவும் அங்கே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்லவி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகராட்சி சேர்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போது ரிப்பன் கட் பண்ணுறாங்க. முன்னாடியே இந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க, அந்த பல்லவி அம்மா ரிப்பன் கட் பண்ணிடுறாங்க. கூடவே இருக்கிற மேயர் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, ரிப்பன் கட் பண்ணுறாங்க. முடிஞ்சிச்சா, உள்ளே போகிறாங்க, குத்து விளக்கு ஏற்றுறாங்க. அப்போ மேயர் அம்மா தான் முதல்ல குத்து விளக்கு ஏற்றுறாங்க. ஏற்றும் பொழுது அந்த கேண்டலை கொடுக்குறாங்க. இந்த பல்லவி அம்மா என்ன பண்ணுறாங்க, சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்லவி அம்மா அதை வாங்குறாங்க. உடனே மேயர் என்ன பண்ணுறாங்க, பிரியா அம்மா தடுக்கிறாங்க. தடுத்துட்டு இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சட்டமன்ற உறுப்பினர் வெளிநடப்பு செய்து விட்டுறாங்க. அதை பற்றின பதிவு தான் இது. பத்திரிகையாளர் என்ன கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக அந்த கேண்டலை அந்த சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கொடுக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது, புரோட்டோகால் பிரகாரம் கொடுக்கல. புரோட்டோகால் என்றால் தமிழில் ஒழுங்கு நடைமுறை. ஒரு ஸ்கூலில் பள்ளி திறப்பு விழாவில் கலந்துக்கிற ஒரு குத்து விளக்கு ஏற்றும் நிகழ்ச்சியில் என்ன புரோட்டோகாலு, என்ன ஒழுங்கு நடைமுறை? நீங்கள் ஏற்றிட்டீங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, கொடுக்கலாம் இல்லையா? இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த அம்மா ஈகோ பார்த்துடுறாங்க. ஏற்கனவே பிரியா அம்மா தன்கிட்ட வேலை செய்கிற ஒரு மாநகராட்சி வேலையால் என்னோட கலரு லிப்ஸ்டிக்கு மாதிரியே நீ போட்டுன்னு இருக்கிற லிப்ஸ்டிக் போடக்கூடாது, என்னோடய உதட்டு சாயம் போலவே நீயும் உதட்டு சாயம் பூசுகிறாய் என்று அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் அவங்கள கூட்டின்னு போயிட்டாங்க. அந்த பணி வேலை செய்தவங்க என்ன பண்ணுறாங்க, அதை விளக்கம் சொல்கிறாங்க. என்னை 3 ஹவர் 4 ஹவர் லேட்டாக பஸ்ஸில் நான் பயணம் பண்ணின்னு வரேன், அவங்களுக்கு முன்னாடி நான் நடக்கக்கூடாதுன்னெலாம் சொல்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு விழாவில் பட்டமும் கொடுக்குறாங்க, பதக்கமும் கொடுக்குறாங்க. ஒரு விழா, அது உள்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களோட சேவை தமிழ்நாட்டுக்கு அமோகமானது. அவர் நம்மளுக்கு சுனாமிலெல்லாம் நிறைய செஞ்சுருக்கிறார். ஒரு குழந்தைய சுனாமியில் அனாதையான குழந்தைய தத்தெடுத்து வளர்த்து அதை திருமணம் பண்ணி கூட வச்சுருக்கிறாரு. அவர் சென்னை மாநகராட்சிக்கு கமிஷனராகவும் இருந்திருக்காரு. ராதாகிருஷ்ணன் ஐயா ஐஏஎஸ் சான்றிதழையும் கொடுத்துன்னு இருக்கிறாரு. இந்தம்மா பக்கத்தில் நின்று மேயராக நின்றுக்குன்னு ஒரு பக்கம் ஃபோன் இப்படியே காதில் வச்சுக்கிட்டு அப்படியே ஃபோனை பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அந்த பதக்கத்தை வாங்கிக்கிறது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே நிற்கிறாரு. இந்தம்மா பேசி முடிக்கிட்டோன்னு அந்த சான்றிதழ் வாங்க வந்தாரே ஒருத்தர், அவரும் நிற்கிறாரு. எங்கே எப்படி நடந்துக்கணுன்னே சுத்தமாக தெரியாது இந்த அம்மாவுக்கு. அது ஒன்று. யாராவது பத்திரிகையாளர்கள் போய் அந்த அம்மா கிட்ட கேட்டால், ரோட்டில் சுகாதாரத்துக்கு ப்ளீச்சிங் பவுட்ரு போடலைம்மா, இது ப்ளீச்சிங் பவுட்ரு இல்லை அப்படின்னு சொன்னால் பத்திரிகையாளர், ப்ளீச்சிங் பவுட்ரு இல்லைன்னா அது என்ன பான்ஸ் பவுட்ரா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறது, கிண்டல் கேலி பண்ணுறது, கேட்குறவங்கள அப்படியே ஒரு மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி போயினே இருக்கிறது. இப்போ கூட புரோட்டோகால் இல்லை அப்படின்னு போயினே இருக்கிறது. நல்ல காலம் இந்த அம்மாவை கலைஞர் ஐயாவில் தமிழை உருவாக்குனவர், தமிழுக்கே முதல்வராக இருக்கிறாரு கலைஞர் ஐயா, அவர் இல்லை. ஏன்னா இந்த அம்மா தமிழ் சொல்லாது, தமிழ் கழகம் சொல்லாது, கழகம். இந்த மாதிரி நிறைய திருத்த வேண்டியது இருக்குது. துப்புரவு தொழிலாளிகள்லாம் போராட்டம் நடத்துனாங்களே சென்னையில். அப்போது இந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கொஞ்சம் கூட நன்றி மறந்துட்டீங்களே, முதல்வர் உங்கள் கூட டீஸ் குடித்தார் இல்லையா, உங்கள் கூட உணவு அருந்தினார் இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்க, மேயர் என்ற பேருக்கே அர்த்தம் தெரியல, அந்த பதவிக்கே அர்த்தம் தெரியாதவங்க இவங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அப்படி தான் முதலமைச்சர் பயணம் சென்ற கான்வாய் வண்டியில் அப்படியே அதை தொத்திக்கினே போனாங்க இந்த அம்மா. நிறைய தப்பு. சென்னைக்கு மேயராக நமது முதலமைச்சர், அதாவது என்னோட முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவரை பத்திரிகையாளர் கேட்குறாங்க, உங்களுக்கு மாநகர தந்தையாக நீங்கள் வந்துட்டீங்களே, உங்களுக்கு என்ன தெரியும்னா இந்த சேரில் நான் உட்காந்து அந்த சேரே எனக்கு சொல்லித்தரும். அவர் பல நலத்திட்டங்களை செய்தார். மேயராக இருக்கும் பொழுது மேம்பாலங்களை பல கொண்டு வந்தார். எவ்வளோ சென்னை, அதாவது மாநகராட்சி, சென்னை மாநகராட்சின்னா அவ்வளோ இன்றைக்கி வரைக்கும் சிங்கப்பூருக்கு நிகராக அவர் வச்சுன்னுக்கிறாரு. அப்புறம் நம்ம மாசு ஐயா வந்தார். அவரெல்லாம் இந்த மேயருக்கு தகுதியானவர்கள். ஸ்டாலின் ஐயா சென்னைக்கு மேயராக இருக்கும்போது சிங்கார சென்னை, தலைப்பு சிங்கார சென்னை, அவர் சிங்கார சென்னையாகவே உருவாக்கினார். பதவிக்கான பண்பு வரணும் முதல்ல.
பதவிக்கான பண்பு வந்தோடனே அந்த ஒழுக்கம் வந்துடும். ஐயோ நம்ம இந்த சென்னைக்கு மேயராக இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு ஐஏஎஸ் கூட இருக்கிறோம், நம்ம வந்து பெரிய பெரிய ஆட்கள் மந்திரிகள் கூடலாம் இருக்கிறோம், நாம் இந்த இடத்துல இருக்கணும், அந்த இடமே நமக்கு சொல்லி கொடுத்துரும். சொல்லி கொடுத்தவுடனே அதுக்கான பக்தியும் பயமும் வந்துடும். அப்போ செயல்கள்லாம் என்ன ஆகிடும், ஒழுங்கு நடைமுறையாக வந்துவிடும். பத்திரிகையாளர் கேட்குறாரு பல்லவி எம்எல்ஏ அம்மாவை, அம்மா உங்களை வந்து விளக்கு ஏற்ற விடலையே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது இல்லை சொல்லிவிட்டு நல்ல பதிலாக அழகாக சிரிச்சுட்டு அவங்க அமைதியாக போயிடுறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது, அந்த பெருந்தன்மையாக இருக்குது. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மழை பெய்யுதுன்னு கேட்டால் ரெயின் பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக ஏன் தோத்துச்சுன்னு ஸ்டாலின் ஐயா கேட்டுனேங்கிறார்ல, தமிழ் பேச தெரியாதவங்கள மேயராக போட்டிங்கல்ல, அதுதான் காரணமே. தமிழே பேச தெரியாது, எங்கே எப்படி நடந்துக்கணும்னு சுத்தமாக தெரியாது. சொல்லி கொடுத்து கூட்டு வரணும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நன்றி, வணக்கம்.